ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்ட சாரதா. பெருகி வர ஜனத்தொகையில உன்னை குறைச்சிட்டேன் டாக்டர். ஒரு குழந்தை சொன்னான்னு அதை பெருசா எடுத்துக்கிறதா? அந்த குழந்தையோட மனசுல இப்பவே நாம அனாதை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை நான் வளர்க்கறதா? சாரதா கேளுங்க டாக்டர், ஒரு புருஷனை கட்டிக்கிட்டா புள்ளைய பெத்துக்கலான்னு ஒருத்தி நினைச்சான்னா அது சுயநலம். அப்போ அவர் தம்பிய காப்பாத்த மாட்டாங்கிற அர்த்தம் தானே? இத பாரு, நீ விதண்டாவாதம் பண்ற. டாக்டர், எனக்கு புள்ள வேணுங்கிற ஆசையில கண்ணனையும் காவு கொடுக்க சொல்றீங்களா? எப்படியோ நான் அம்மா வாகனம். கண்ணனுக்கு அம்மா வாயிட்டு போறேனே. அண்ணி கண்ணா, அண்ணி நான் சொல்ல தப்பு. அண்ணி தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க அண்ணி. இனிமே நான் உனக்கு அண்ணி இல்லப்பா, அம்மா. அம்மா ஆவோ தர்மராஜ் பையா, நிம்மல் முதலாளி ஊப்பர் போயிட்டான். கச்சடம் பாதி நிக்குது, கடன் பாக்கி நிக்குது. இப்போ எவன் ஜவாப் சொல்றான்? கேளுங்க. எதை கேட்கிறது? 10 லட்சம் ரொக்கமா வாங்கிட்டு போனா ஒரு தகவலும் இல்ல. பண ரொட்டேஷனுக்கு செலவு மாறிக்குது இல்ல. இத பாருங்க. வந்து எதை பாக்குறது? கடன் கொடுத்த உண்டியவா? கடனை வாங்கிட்டு பதக்கமா தாராளமா கையெழுத்த போட்டுட்டு பாரதப்பட்டையோட அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். அவர் வாழும் போது உங்க வாயெல்லாம் அவரை வாழ்த்துச்சு. அது சரி. அவர் போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே. ஆனா ஒண்ணு சொல்றேன், மண்ணுல போனாலும் சரவண மனுஷனா நிப்பார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா. இதுக்கு மேலே கியா நிதானம்? ஆபீஸ் மேலே படா படா ஜபர்தஸ்த் பண்ணாங்கோ அந்த அம்மா. இப்போ மூலையிலே முக்காட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. பைசா தேசா சேட்ஜி, பேசுற வார்த்தையில சுத்தம் வேணும். அதுக்கு உங்க கையில சுத்தம் வேணும். சுத்தம் இருக்கு, வட்டி நாங்க வாங்கல. என்னமோ முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க வீட்டுல எப்படி? நீங்க போயிட்டா அடுத்த நிமிஷமே பூவும் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவாங்களா? கியா பாத், நீங்கள் பகு தடாவடி பேசுறீங்க. பின்ன என்ன சேட்ஜி, செத்த பணத்தை நாய் நரி கழுகு புடுங்குற மாதிரி நீங்களும் இப்படி? சரதா, நீங்க சும்மா இருங்க சார். ஆயிரமா அதிக வட்டி வாங்கி தின்னு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த வட்டியோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ஸ் நம்ம கோர்ட்ல காமிச்சா அந்த அளவுக்கு போவீங்களா? நீங்க எந்த அளவுக்கு போவீங்களோ அந்த அளவுக்கு நானும் போவேன். காரணம், நீங்க பேசுறது என் புருஷன், மரியாதைக்கு பயந்து வாழ்ந்த பெரிய மனுஷன். இங்க பாருங்க, அதிகாரம் மிரட்டல் இல்லாம அன்போட பேசுனீங்கன்னா இந்த சாரதா கிட்ட சத்தியத்தை பார்க்கலாம், இல்ல சவாலத்தான் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு காரணத்துக்கு வருவோம். சொல்லுங்க. 30 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள சப்ஜாடா நீங்க கடனை செட்டில் பண்றீங்க. முடியாது. முடியாதுன்னா 25 நாள்ல செட்டில் பண்றேன். எந்த பிளான நீ இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்த சாரதா? நம்ம கிட்ட பிளாட் வாங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பார்ட்டின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், உங்களெல்லாம் நான் இங்க வர சொன்னதுக்கு காரணம் கேட்க உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நீங்க எல்லாம் பிளாட்ஸ் வாங்கி இருக்கிற சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னையோட மூடப்படுது. சரவண போனதுல கட்டடம் சாஞ்சிருச்சா? சாயாது, நிச்சயமா சீக்கிரத்திலே நிமிர்ந்து நிற்கும். விடுதலை போடுறீங்களா? விபரமான கதை இதுதான். சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விலைக்கு வாங்கிடுச்சு. நீங்க கொடுத்த எந்த பணமும் பறி போகாது. உங்களுக்கு எல்லாம் அலாட் செய்யப்பட்ட கடைகளோ பிளாட்டோ எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கப்படும். அதோட என் கணவரோட கனவை நிறைவேற்ற ஆசைக்கு நீங்க எல்லாம் கை கொடுக்கணும். சொல்லுங்க, கேக்குறோம். அவங்க பகுதி பகுதியா பணம் தரோன்னு எழுதி கொடுத்த பத்திரத்தை மறந்துட்டு மொத்த தொகையையும் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா. இது என்ன அதிர்ச்சியான கண்டிஷன்? கண்டிஷன் இல்ல, கோரிக்கை. அப்படி தரவங்களுக்கு மொத்த தொகையில 20% தள்ளுபடி உண்டு. நான் ரெடி. நீங்க மட்டும் என்ன, நாங்க எல்லாருமே ரெடி. எங்களுக்கும் சம்மதம். உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களெல்லாம் பார்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பிளாட்ஸ விலைக்கு வாங்கி வாழ வந்தவங்களா நான் நினைக்க மாட்டேன். திக்கில்லாம நிக்கிற என் நிலையை உயர்த்த கை கொடுத்த தெய்வங்களா மதிக்கிறேன். அம்மா அடேங்க அப்பா, வயிறு இருக்கிற பெருசா பார்த்தா லோடு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்க. நான் ஊர்ல திரு ஐயா. அம்மா கூட்டம் கடை கொள்ளாது, அதான் இருக்கிற சரக்கு எல்லாம் ரொப்பிக்கிட்டு வந்துட்டேன். அம்மா அப்பா, இருக்கிற நிலைமைய பார்த்தா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தலாம் போல இருக்கு. என்ன திருவிழா வீட்டுக்குள்ளே வருது? கிளாஸ் கிழமை நாளைக்கு தானே திருவிழா. நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு வாத்துக்கிறாங்க.
மோகனாம்பா கொஞ்சம் நில்லுமா. அம்மா அம்மா மோகனாம்பா ஆ. இந்த கேடுகட்ட நாகலிங்கம் துப்பு கட்ட பய உனக்கு விலகாம நடத்தலனாலும் ஊர்க்காரங்க நாங்க நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அம்மா நடத்தலாம் ஏட்டையா, ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்தலாம் என்றுதான். நாளைக்கு திருவிழா, இன்னைக்கு கொடியேறுது. இன்னைக்கு நல்ல நாள் தான். காரியாகட்டும். பூபணமெல்லாம் எடுத்து வை. நான் உள்ள போய் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நான் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். இல்லைங்க. அம்மா உள்ள புடவையே போதும். இதுவே அழகா இருக்கு இல்ல? கான்ஸ்டபிள் ஜமன் காலத்து விரி. அம்மா அம்மா ரொம்ப கத்தாதம்மா, குழந்தை கத்த போது. அம்மா மோகனாம்பா உட்காருமா. ஐயோ உட்கார சொல்றீங்களே. பாத்துல உட்காரு. ஐயா முடியலையே. அப்பா. மோகனாம்பா ஆ. கால மடக்கு. ஐயா முடியாதுங்களே. எங்க வளகாப்பு கைக்கு தானே, காலுக்கு இல்லைங்களே, நீட்டிக்கிட்டுமே வயிற்றுக்கு ஆபத்து இல்லாம. சரி சரி. யோ வளையல் மாட்டியா? நீ எந்திரியா? ஐயா நீ ஐயா கைய மிதிக்கிற. கண்ணு 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 தெரியாம பட்டுடுச்சுமா, தெரியாம பட்டுடுச்சு மோய். அடிங்கய்யா மேலத்தை. கையை நீட்டுமா. ஐயா நான் ஏற்கனவே வளையல் போட்டிருக்கேனுங்களே. ஐயோ, வளகாப்பு போடுறேன்னு சொல்லி இரும்பு காப்பு போடுறீங்களே ஐயா. எழுந்திருக்காத உட்காரு. என்ன அது? குழந்தைன்னு சொன்னீங்க, சாராய பிளாடர் எல்லாம் கீழே விழுது. பல மாச கற்பம் இதுதான்யா. ஏன்யா நாகலிங்கம், மோகனம்பா வம்சாவளி கற்பம் பயிர் ஒரே சைஸா தான் இருக்கும்னு உள்ளூர் போலீஸ்காரங்களை முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? யோ கான்ஸ்டபிள், எஸ் சார், 2 பேர் கையில விலங்க மாட்டி மேலதாளத்தோட ஊர்வலம் கொண்டு வாங்க ஐயா. அம்மா எட்டு சார், அம்மா எட்டு சார். அம்மா இன்னும் என்ன அம்மா? பழக்கம் நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏட்டையா ஏட்டையா இந்த பாழா போன மனுஷன் பேச்ச கேட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சு நான் பாழா ஏயா பாத்துக்கிட்டு இருக்க, எடுத்து கையில முடிய.
தீபம்